சென்னை கோடம்பாக்கம் பிரதான சாலை நுங்கம்பாக்கத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து மக்களிடம் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கங்கை கரிபுரம் தெருவில் வசித்து வரக்கூடிய அப்பகுதி மக்கள் கழிவுநீரால் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு வருவதாக தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து இருக்கக்கூடிய தகவலை கேட்டறிவோம். வணக்கம். இருக்கக்கூடிய எந்த மாதிரி பிரச்சனையை சந்தித்து வரீங்க? என்ன பிரச்சனை தெளிவாக சொல்லுங்கள். ஐயா, இங்கே வந்து காவா ரெடி பண்ணுறேன்னு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் காவா ரெடி பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க வேலையை மட்டும் முடிச்சுட்டு போனாங்க. நான் தண்ணி உள்ளே வர சொல்ல எல்லார் வீட்லேயும் தண்ணி வந்துடுது. நான் எதுவும் பண்ண முடியல. நாங்களாம் உள்ளே வந்து கவுன்சிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் கவுன்சிலர் நான் ஜேய் அனுப்புகிறேன்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜேய் வரல, இதில் வேலை பண்ணுவங்க தான் வராங்க. வந்து ஒரு 2 செகண்டில் வண்டி போக முடியலம்மா, தள்ள முடியலமான்றாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க போன அப்புறம் நாங்கள் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் போய் வீட்டுக்கு ஒரு ஆள் போய் தள்ளின அப்புறம் தண்ணி போகுது. நாங்கள் கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா அவர் வந்து பண்ணுறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு, வருவங்க செய்ய மாட்டேன்றாங்க. இதை சீர் பண்ண முதல்ல இல்லை, இன்னொரு வாட்டி செவுறு வைக்கிறதுக்கு வராங்க. அந்த செவுரும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது, குழந்தைங்கள விட்டு போக முடியல. நான் கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட தண்ணி ஓவராக வீட்டுக்கு, ஏன்னா உள்ளே இருக்க முடியல. வந்து கூட பாருங்கள், வீடு வீடாக இன்னும் காய கூட இல்லை, எல்லாம் காவாதன் தான். இந்த ஒரு 3 வீடு தள்ளி ட்ரைனேஜ் தண்ணியும் வருது. அதுவும் வந்து இதில் தான் கலந்து போகுது. அப்போ அந்த தண்ணி என்ன ஆகும், நேரம் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரும், வீட்டுக்கு தான் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் தான் வந்து தள்ளி விடணும். இந்த பாருங்கள், இப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து எல்லாம் இடித்து நெருவி அவங்கவுங்க வீட்டுக்கு தண்ணி போகுது. இடித்தவங்க இது வரைக்கும் தான் போகுது, இன்னும் அந்த சைடெலாம் போகல. இன்னும் அது வேறு இருக்குது கொஞ்சம். இது தொடர்பாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு, சென்னை பெருநகர மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மெட்ரோ பணியாளர்களாக இருக்கக்கூடிய ஏஇ மற்றும் ஜெய் ஆகிய பொறியாளர்கள் அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து இந்த கழிவுநீரை சுத்தம் செய்யக்கூடிய இந்த கழிவுநீரை சுத்தம் செய்யாமலும் இருக்கக்கூடிய பாதைகள் சரியான ரீதியில் அமைக்காமலும் இருப்பதால் தன்னைத்தானே இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்கள் தனக்குத்தானே உதவின்றது போல இருக்கக்கூடிய அனைத்து வேலையும் தானே செய்து வருகின்றன. இது பற்றி கேட்டதும் இருக்கக்கூடிய இந்த வேலையில நீங்களே தான் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நாங்கள் தான் ஐயா. சின்ன பிள்ளைங்க ஒரு 2-3 பேர், நாங்கள் லேடிஸுங்க ஒரு 5 பேர் போனோம். தொடப்பை வச்சு தள்ளணும், கொஞ்சம் பேர் மம்டி சுற்றி வச்சு எடுத்தாங்க. அதனால தான் இந்த தண்ணி கூட போச்சு, இல்லைன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் கிடையாதுங்களா, எங்களை வச்சு பேசுங்க. யாருமே வராங்க, வந்தால் அது உள்ளே வண்டி போக மாட்டேங்குதுமா, இதுக்கப்புறம் வண்டி போகல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நாங்கள் போய் கை வச்சு எடுத்தோம். 1 வாரம் ஆச்சு, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் எழுந்து வெளியே வராங்க. அவங்க தான் உள்ளே இறங்கி எல்லாம் வாரி போட்டுது. இவ்வளோ பெரிய கல்லுங்க, வண்டியால் செய்ய முடியாத வேலையை நாங்கள் செஞ்சோம். ஐயா, எங்களுக்கு எதனா ஒரு உதவி செய்யுங்க. ஏன்னா தண்ணி போகிறதுக்கு மெயின். சின்ன மழை பெஞ்சால் கூட வீட்டுக்குள்ளே தண்ணி ரொம்பிடுது. குழந்தைங்கள வச்சுன்னு இருக்கோம். என்ன இதான் பார்க்குறாங்களாம். நீ சொல்லுங்க. இது குறித்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, சென்னை மெட்ரோவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிவாசி மக்களுக்கு உடனே சீர் செய்யும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ரஃபீக்.